வணக்கம். ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஷார்ட்ஸ், அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிடலைசேஷன், அதே மாதிரி மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ல்டு குளோபல் வைஸில் இது மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஐயில் என்னென்னலாம் கம்பெனிஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் வேல்யூபிள் கம்பெனின்னு போட்டிருந்தேன். NVIDIA, OpenAI, ChatGPT, இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. சாம்சங் எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. TSMC, டைவானில் இருக்க கம்பெனி, அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இன்றைக்கி வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாக வர்றதுன்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஏன்னா யாரோட ஒரு டிபெண்டன்சியுமே இல்லாமல் தனிப்பட்டு தன்னோட பணத்தை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு வந்து நிலைநாட்டி நிற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா OpenAI தான் இதுலேயும் வராங்க. $500 பில்லியன் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் AI கம்பெனி. அதுக்கு அடுத்த பொசிஷனில் SpaceX கம்பெனி, நம்மளோட டெஸ்லாவோட ஓனர் எலான் மஸ்கோட கம்பெனி. $400 பில்லியன் ஸ்பேஸ் ஃப்ளைட் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மூணாவது பொசிஷனில் ByteDance, $220 பில்லியன், இவங்க வந்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டாரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் Anthropic, $183 பில்லியன், இது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி. Ant Group, $150 பில்லியன், இது வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி. Reliance Retail, ஸோ $100 பில்லியன், இது வந்து ஒரு ரீட்டைல் செக்டார். Databricks, $100 பில்லியன், இதுவும் சாஃப்ட்வேர் கம்பெனி. Stripe, $92 பில்லியன், இது வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஒரு ப்ரைவேட் கம்பெனி மட்டுமே தனித்து நின்று வந்து மேலே வருதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இவங்க எல்லாருக்குமே ஒரு சல்யூட். அடுத்தடுத்து இன்னும் ஒரு 20-30 லிஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்தியா கம்பெனிஸ் வந்து, ஏன்னா 10 லிஸ்ட்லேயே ஒரு இந்தியன் கம்பெனி வரும்போது 30 லிஸ்ட்டில் வந்து மினிமம் ஒரு 2-3 கம்பெனி இருக்கும். என்ன கம்பெனி வந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.